வருது, அதுல ஈ வேற வைக்குது. ஒரு பயம் வர மாட்டானே. வாங்க வாங்க. ஆஹா ஆஹா அண்ணே, நீங்க உண்மையிலே நல்லவர்னே. கடைக்கு வாரவங்கள ஒரு அன்பா ஆதரவா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவீங்களே, நீங்க உண்மையிலே பெரிய பிசினஸ் மேக்னெட்னே. உங்க அன்புக்கு நான் அடிமனே. அட அன்பாவது ஆட்டுக்குட்டியாவது தீப்பலகாரம் வாங்குறதுக்கு வாங்க, இல்லாட்டி போங்கன்ற அர்த்தத்துல வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஓ, அது அந்த வாங்க வாங்கவா? நான் கூட பாசத்தோட வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, நீ என்ன வெளியூரா? ஆமனே, எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு அறிவு ரொம்ப கூர்மையா இருக்குனே. ஆமா, அது கூர்மையா இருக்கனாலதான் எல்லாரும் குத்திக்கிறாங்க. சரி, நீ என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒண்ணுமில்லனே, எனக்கு தங்க வீடு வேணும். கிடைக்குமானே? தங்க வீடு வேணுமா? இந்த ஊர்ல அப்படி வீடு ஒண்ணு இல்லையே. என்னனே இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, தங்க வீடு கிடைக்காதுன்னா எப்படினே? எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்லனே, நான் கொடுத்துறேனே. இங்க குடிசை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு எல்லாம் இருக்கு. நீ தங்கத்துல வீடு வேணுங்கிறியே, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா? பார்த்த பஞ்சத்துல அடிபட்ட பச்சோதி மாதிரி இருக்க. அட, நான் தங்கத்துல வீடு கேட்கலனே, தங்குறதுக்கு வீடு வாடகை கிடைக்குமான்னு கேட்டேனே. நீ அப்படியே கேட்ட? தங்க வீடு வேணும் தங்க வீடு வேணும்னு கேட்ட. ஏண்டா, கேட்கும் போதே தெளிவா கேட்கணும், புரியாதா? சரிண்ணே, தெளிவா சொல்றேனே, எனக்கு வாடகைக்கு வீடு வேணும்னே. அப்படியா? சரி, நீ எத்தனை வருஷம் இருக்கா? ஏனே, படிச்சிருந்தா வீடு வாடகை கிடைக்குமா? ஆமா, கணக்கு சரியா தெரிஞ்சதுதானே வாடகை கரெக்டா கணக்கா கொடுப்ப. கணக்கெல்லாம் எனக்கு கத்துக்கிடுனே. அப்படியா? சரி, இந்த கணக்கை கரெக்டா சொன்னா வீடு பார்க்க போலாம். சரிண்ணே. நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு லாபமா நஷ்டமா? என்ன பெருசாலி ஓடுதா? இல்லனே, நான் தானே சிரிச்சேன். என்னனே இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேக்குறீங்க? ஈஸியோ தோசியோ, எனக்கு லாபமா நஷ்டமா தெளிவா சொல்லு. 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அத 150 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் லாபம்னே. உனக்கெல்லாம் வீடு கிடையாது, நீ தப்பா சொல்லிட்ட. போ போ. என்னனே, நான் சொன்னது கரெக்ட் தானே? நான் 100 ரூபாய்க்கு பஞ்சு வாங்கி அத 150 ரூபாய்க்கு வித்தா லாபம் என்ன? இந்திய பேங்க்ல தான் வரும். உனக்கெல்லாம் வீடு போட முடியாது. என்னனே, இப்படி ஏடாகுடமா கேட்டா எப்படினே? சரினே, நானே போய் வீடு தேடி பாக்குறேனே. என் கடைக்கு வந்துட்டு ஒண்ணு வியாபாரம் பண்ண போனா ஊருக்குள்ள சொல்லி உனக்கு வீடு கிடைக்காம பண்ணிடுவேன். ஐயோ வேணாம்னே. சரி, இந்த போண்டா எவ்வளவுனே? 6 ரூபா. என்னனே 6 பேருக்கு 6 ரூபான்றீங்க? 6 போனதுனாலதான் அது 6 ரூபா, இல்லைன்னா 10 ரூபா. சரினே, சொல்லி கொடுங்கனே. நோ, இங்க ஒன்லி வியாபாரம். போண்டா எப்படி போடுறது, வடை எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்க நான் என்ன பலகார பள்ளிக்கூடமா நடத்துறேன்? இது டீ கடை. அட, அது இல்லனே, விலைய குறைச்சு சொல்லி கொடுங்கனே. குறைச்சா வாங்கிக்கிறியா? ஆமனே. அப்படியா? ஏண்டா நாயே, யாருக்கு வெறி பிடிச்சிருக்க? நீ வந்து குறைச்சு கொடுக்க சொன்ன. இந்தாடா லொல் லொல், இந்தாடா லொல் லொல், காசு கொடுடா லொல் லொல். அடே வேணாம்னே, என்கிட்ட காசு இல்லனே. என்ன காசு இல்லையா? இது இந்த ஊர் பக்கமே வர மாட்டேனே. விடுங்கனே விடுங்கனே, எனக்கு ஊர் புடிச்சுல போகுது. நம்ம பலகாரத்தை நாய் மாதிரி குறைச்சாலும் விற்க முடியல. சரி, நம்மளே சாப்பிடுவோம். ஆனா ஆறி போனாலும் நம்ம போண்டா டேஸ்டா அபாரமா இருக்கு. சரி, இனி எவன் வர போறான்? கடையை எடுத்து வைப்போம்.